வெல்கம் பேக் டு ஹோட்டல் இங்கே பிளாக்ஸ். இன்னும் நம்ம கூட ஒருத்தர் இருந்தா அவங்கடா தெரியலையா? என்னடா ஒப்பத்தை இன்னும் பிளாகவே ஆரம்பிச்சு அதுவும் கூட சோறா ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோவே கொடுக்கல. அது கூட சொல்லுவேன் ஏதா போறீங்க சாமி பார்த்துட்டு சாப்பிடுவோம்டா. மக்களே, இதுதான் நம்ம கரூரில் 2வது புகழ்பெற்ற கோயில், காந்தனமலை பெருமாள் கோயில். நம்ம இதை தான் நம்மளோட ஃபஸ்ட்டு விளாகா, அது கோயிலை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு முடிவில் இருக்கோம். வாங்க நம்ம சாமி பார்க்க போகலாம். இவங்க விளாகே ஆரம்பிச்சு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டே முடிச்சிட்டோம். சாமியை பார்த்துட்டு வரலாம்டா. ஃபர்ஸ்ட் அங்கே வாடா, ஃபர்ஸ்ட் சாமியை பார்க்க போகலாம்டா. வந்தோடனே ஏன்டா சாப்பாடுங்கிறீங்க? கவுந்துடாதா, பொறுமையாவா. என்னை போட்டிருப்பீங்க, ஒரு செகண்ட்ல என்னை முடிச்சிருப்பீங்க. நம்ம வர நேரம் கரெக்டாக பூஜை நடக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே சவுண்டு அர்ச்சனை சீட்டு வாங்கலாம். அர்ச்சனை பயிலுக. இதுதான் தாந்தனமலை பெருமாள் கோயில். வாங்க சாமியை பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு அப்புறம் வெளியே வந்து சுற்றி காட்டுவோம். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, தெரியாமல் வீடியோ எடுப்போம். இப்போ வந்து கோயில் நட சாத்தியிருக்கு, அதனால் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் கீழே உட்காந்துருக்கோம். பண்ணுறதுக்காக கொத்தமல்லி, அது கொத்தமல்லி துளசி. கைஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ஃபோனை பிடிக்கிட்டாங்க. அதனால் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. சரி, ஃபோனை போடணுன்னே அதை ஒரு 10 நிமிஷம் அங்கே போயிட்டு கெஞ்சி வாங்கிட்டு அப்புறம் சாமி பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வந்தோம். நாம கெட்ட நேரம் அங்கே போய் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் நிற்கிறோம். அதனால் திறக்கவே இல்லை. அப்புறம் கடைசியாக பார்த்தா நமக்கு வந்து அர்ச்சனை சீட்டை கொடுத்து நம்ம அர்ச்சனை பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் பேரை சொல்லி அங்கே ஒரு கணக்காகி அங்கே போயிட்டு யூடியூப் சேனல் பேரை சொன்னால் எல்லோரும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. சரி, இப்போ வா, நான் உங்ககிட்ட ஒன்று வரலாறு சொல்கிறேன் இந்த கோயிலை பற்றி. இந்த கோயிலில் இருக்கிற கடவுள் பெருமாள் பேர் வந்து ஸ்ரீ கல்யாண சுந்தர வெங்கட சுவாமி. ஓகே, வளராதரா கல்யாண வெங்கட. நம்ம இந்த கோயிலுக்கு வரணும்னு சாட்சிபீட்டியில் பார்த்து தானே வந்து சாட்சிபீட்டி எங்கேயோ வளர்ந்துருச்சுடா. இந்த சாமி பேர் வந்து கல்யாண வெங்கட சுவாமி. சரியா? இந்த கோயில் வந்து 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இங்கே இருக்கிற எல்லா சிற்பங்களும் கையால் செஞ்சது, அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 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 சாமி வந்து இப்போதான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்தது. அதான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது. அந்த கும்பாபிஷேகம் வந்து மிகவும் சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆனால் எங்களால் தான் வர முடியல. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் வந்து போர்டு எக்ஸாம் ரிவிஷனில் இருந்தோம். கும்பாபிஷேகம் நமக்கு வந்து கிடைக்கல. அந்த கும்பாபிஷேகம் நடந்தது கூட இப்போ இங்கே தான் இருக்கும். இப்படி தான் கும்பாபிஷேகம் நடத்தினாங்க. இந்த இடத்துல தான் கும்பாபிஷேகம் நடந்தது. அன்னதானம் தனியாக ஒரு இடத்துல, பெரிய இடத்துல சிறப்பாக டீசெண்டாக முடிச்சிட்டாங்க. நான் இதை வந்து இன்ஸ்டாவில் தான் பார்த்து சொல்கிறேன் உங்ககிட்ட. அது சொந்தமாக சொல்கிறது கிடையாது, இன்ஸ்டா தான். கரூர்லேயே பெரிய தேர் பெருமாள் கோயிலில் தான் இருக்குது.
240 டன்னும் 340 டன்னு 340 டன்னு 96 அடி தேர். 96 அடி தேர். பெரிய தேர். பெரிய இப்போ 2 தேர் வரும். சின்ன தேர் ஒன்று, பெரிய தேர் ஒன்று. பெரிய தேர்லாம் போனால் நம்மளாம் போட்டு நசுக்கி கொன்றுவானுங்க, பாடையை கட்டிடுவானுங்க. அதனால தான் சிம்பிளாக நமக்குன்னு சின்ன தேர் வச்சுருக்காங்க. சின்ன தேரை போய் இழுத்துட்டு போவோம் நாங்கள். பின்னாடி எதுக்கு உட்காந்துருக்கேன்னு தெரியாம ஒருத்தர் உட்காந்துருக்கியா தேவாங்க மாதிரி முளைச்சிக்கிட்டு. தேவாங்கங்க. சரி கைஸ், சரிடா கிளம்பலாம்டா. அங்கேயே எனக்கு குடியிருக்கலாம் எதுவும் பிளான் பண்ணிட்டீங்களா? சரி கிளம்பலாம். கிளம்பலாம்ல. வெளியே போய் கிளம்பலாம்டா. கிளம்பலாம்டா, வாங்கடா. தெப்பக்குளத்துல ஒரு வீடியோ. தெப்பக்குளத்துலையா? தெப்பக்குளம் இருக்குல்லங்க. ஓ, தெப்பக்குளம்ட்டு சும்மா ஒரு குளம் மட்டும் இருக்கும். வாங்க அதை போய் பார்ப்போம். டேய் வாடா. கைவலி. இப்போ வந்து தெப்பக்குளத்துக்கு போக போகிறோம். தெப்பக்குளம் இருக்கும். அந்த மீன் தெப்பக்குளம் பூட்டி இருக்கு. சின்ன தேர் இங்கே தான் இருக்கு. பெரிய தேர் தான் அந்த சைடு இருக்கும். இது புதுசாக இப்போ தங்க கோபுரம்னு ஒன்று போட்டிருக்காங்க. தங்க கோபுரத்தை பார்க்குறீங்களா மக்களே? இதுதான் தங்க கோபுரம். பொடி சுட்டுதுரா. யோ மொட்டை வெயில். 5 நிமிஷம் 5 நிமிஷம் இல்லை, 5 செகண்ட் தான் நின்னோம். 5 செகண்ட் தான் நின்னோம். கால் முடிஞ்சிச்சு. ரொம்ப சுடுது. எந்த இடத்துல நிற்கிறோன்னு பார்க்குறீங்களா? சின்ன தெருக்கு மேலே வந்து சாமி கும்பிட்றதுக்கு இந்த இடத்துல தான் வந்து நிற்பாங்க. இதுதான் நம்ம தாந்தனமலை பெருமாள் கோயில். நன்றி ஐயா, நன்றி. உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் ஏதோ ஒன்று. நாங்கள் செய்வோம் 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 கண்டிப்பாக செய்வோம். நன்றி நன்றி நன்றி. தேங்க் நன்றி ஐயா, நன்றி. அவருக்கு செய்யணும்டா. சாயந்தரம் செய்வோம். மறக்காம அவருக்கு சொன்னதுக்கோசரம் அவர் பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்களேன். அது வீடியோ எடுத்தியா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வெளியே உட்காந்துருக்கோம். அதாவது வந்து கும்பாபிஷேகம் நடந்த இடத்துல உட்காந்துருக்குறோம் நாங்கள். சாமி பார்த்தே ஃபுல்லாக பாடியில் இருக்க எனர்ஜி எல்லாம் உள்ள இவ்வளோ வெயிலில் உள்ளே நிற்க முடியல எங்களால். ரொம்ப ஃபேனு ஃபுல்லாக ரொம்ப வெயில், செம்ம வெயில். கரூரில் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா எவ்வளோ வெயில் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆனில் போட்டுருங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. எங்களுக்கு நாங்கள் சின்ன பசங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் மட்டும். உங்களை நம்பி தான் நாங்கள் வீடியோ போடுறோம். சப்போர்ட் மட்டும் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுக்கு டாட்டா பை பாய். டாட்டா பை பாய்.